நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைதேகி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நேரம் ஆகுது. சித்த இருங்கோ, நான் வரேன். இன்னைக்கு ஆபீஸ்க்கு நாளை ஆகுதுடி, சீக்கிரம் வாயேன். தோ வந்துட்டேன். ஏன்னா இப்படி பறக்குறே? காத்தால எப்போ 9 மணிக்கு தானே பரப்பிடுவேள். மணி 8:30 தானே ஆறுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? நேத்தியே உங்ககிட்ட சொன்னல, காத்தால சீக்கிரம் ஆடிட்டர் ஆபீஸ் போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு உன்னோட ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? ஆமா, நான் தான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேனே. சாதாரண வயிற்று வலி, இதுக்கு போய் டாக்டர் செக்கப் அந்த செக்கப்னு பார்த்து சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்குறேளே. எதுடி சின்ன விஷயம்? அன்னைக்கு டாக்டர் உன்னை செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு? என்ன சொல்லியிருப்பார்? சாதாரண வயிற்று வலின்னு தான் சொல்லியிருப்பார். சாதாரண வயிற்று வலிக்கா இத்தனை செக்அப் பண்ண சொல்லிருப்பா? உன்னை செக் பண்ணி பார்த்ததுல அப்பண்டிஸா இருக்கும்னு சொல்லிருக்காரு. அப்படி அப்பண்டிஸா இருந்தா நம்ம சென்னையில போய் தான் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சென்னைக்கா? என்ன நான் சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நன்னா தான் இருக்கேன். அப்படியே ஏதானும் இருந்தாலும் நான் இங்கேயே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேன். நீ நன்னாவணும் தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டர் சென்னை போகணும்னு சொன்னார்னா நம்ம போய் தான் ஆகணும். சரிண்ணா, அப்படியே போற மாதிரி இருந்தா அங்க எத்தனை நாள் தங்குற மாதிரி இருக்கும்? ஆபரேஷன்னா குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். 1 மாசமா? அப்படின்னா நான் பெரியவாளுக்கு பண்ணிட்டு இருக்க பூஜை பாதியிலேயே நின்னுடுமே. பெரியவா எப்பவுமே நாமெல்லாம் நன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுவாரு. முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்கோ, அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கலாம். பெரியவா ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலன்னா முதல்ல என் பூஜையை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீ இப்படியே பேசிட்டு இருக்காத, நேக்கு நாளை ஆறுது. ஏண்டி, நீ அப்படியே சாப்பிட வேண்டியதானே? இல்லண்ணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் பெரியவாளுக்கு விரதம் இருக்கேன். என்ன விரதமா? எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏதோ பூஜை பாதிலே நின்னுடும் நீ கேட்டதால நான் ஆபரேஷன் விஷயத்த தள்ளி போட்டுட்டு இருந்தேன். நீ என்னடானா விரதம் இருந்து உடம்பு கெடுத்துட்டு இருக்கியே? நீ இப்ப சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் ஆபரேஷன் பண்றப்போ உன் உடம்பு நல்லா தெம்பா இருக்கும். பெரியவாளுக்கு ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறதுனால என் உடம்புக்கு ஒண்ணும் ஆயிடாது. பேசாம சாப்பிடுங்கோண்ணா. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. உன் ஆபரேஷன் விஷயமா ஆபீஸ்ல ஒருத்தரண்ட பணம் கேட்டிருக்கேன். அவர் இன்னைக்கு தரதா சொல்லிருக்கா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா ஆத்துலயே இரு. சரிண்ணா.
அச்சச்சோ, ஈஸ்வரா, என்ன வயிறு இப்படி வலிக்கிறது? ஐயோ வைதேகி, 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 என்னமாச்சு? ஏண்டி நோக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்க? ஜலம் குடிச்சேன்னா வயிற்று வலி ஆரம்பிச்சுடுத்து. என்னால தாங்க முடியல. தலை சுத்தி எடுத்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஆபரேஷனை தள்ளி போட வேண்டான்னு. ஆனா நீதான் அது இதுன்னு நாளை கடத்திட்ட. இப்ப என்னாச்சு பாத்தியா? இல்லன்னா அது நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்றத மாத்திரம் கேளு. நாளைக்கே நம்ம மெட்ராஸ் போறோம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு. சங்கர ஜெய ஜெய சங்கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியவா, நான் உங்களுக்கு நித்தியமும் பூஜை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பழகிண்டு வரேன். இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வயிற்று வலியால என்னால தொடர்ந்து பூஜை பண்ண முடியல. என்ன மன்னிச்சிருங்க. நான் சென்னைக்கு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்றேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திராட்சை பழத்தை பெரியவாளுக்கு படைக்கிற நைவேத்தியமா எடுத்துக்கோங்க. நான் நல்லபடியா குணமாகி திரும்பி வந்ததும் உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்க இந்த பூஜையை தொடர்ந்து பண்றதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா. புறப்படலாமா? வைதேகி இப்ப எப்படி இருக்கா? செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நிலைமை இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. கிரிட்டிக்கலா? என்ன டாக்டர் சொல்றேன்? ஆமா, அவங்களுக்கு நாளைக்கே ஆபரேஷன் செஞ்சாகணும். இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோம்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? இது பயப்படுற அளவுக்கு ஆபரேஷன் இல்ல, ஒரு சாதாரண ஆபரேஷன் தானே டாக்டர் விஸ்வநாதன் சொல்லியிருந்தாரே. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. 10 நாளைக்கு முன்னாடியே வர்றதா டாக்டர் விஸ்வநாத் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. நீங்க ஏன் வரல? இல்ல டாக்டர், அது என்ன சார், டாக்டர் விஸ்வநாதன் ஆபரேஷன் உடனே பண்ணணும்னு சொல்லியும் நீங்க தாமதிச்சிருக்கீங்களே. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்ன பணம் ஏற்பாடு பண்ண எதுவும் நாளாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். பின்ன என்னதான் சார் காரணம்? என் மனைவி தான்.
நான் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். டாக்டர் சொன்னதுக்கப்புறம் ஆப்ரேஷனை தள்ளி போடுறது தப்புன்னு சொன்னேன். ஆனால் அவள் தான் பெரியவாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அது அவளால் பாதியிலே நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால தான் இங்கே வரத்துக்கு பல நாள் ஆயிடுத்து. என்ன சார், படிச்சவங்க தானே நீங்க. கடவுளை நீங்க வணங்குறது தப்புன்னு சொல்லல, அது அவங்க தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனா எந்த ஒரு கடவுளும் தன்னை வருத்திக்கிட்டு தான் வாழணும்னு சொல்லலையே. உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் எந்த காரியத்தையும் முழு ஈடுபாடோட செய்ய முடியும். இதுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க சார். அது ஆப்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்க மனைவிக்கு நீங்க போய் தைரியம் சொல்லுங்க. நீங்க வணங்குற கடவுள் உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். ஈஸ்வரா, ஏன்னா டாக்டர் என்ன சொன்னார்? அது ஒன்றும் இல்லடி, நாளைக்கே ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா ஆபரேஷன் முடிஞ்சதும் ஊருக்கு போயிடலானாரா? இப்போ ஊருக்கு போறதுல உனக்கு என்னதான் அவசரம்? என்ன நான் இப்படி சொல்றேன்? இங்க வந்ததுனால பெரியவாளுக்கு பண்ற பூஜை பாதியிலேயே நின்னுடுது. நான் போய் அதை மறுபடியும் தொடரணும், இல்லைன்னா பெரியவா கோச்சுப்பா. நோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எனக்கு நீ நன்னா இருக்கணுங்கிறது தான் ஆசை. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு நீ குணமாகிற வரைக்கும் இந்த பூஜை அது இதுங்கிறதெல்லாம் வேண்டாம். உன் வேண்டுதலை மனசுலயே வச்சுக்கோ, அது போதும். பெரியவா எதுவும் நம்மளை தப்பா நினைச்சுக்க மாட்டா. ஏன் நான் இப்படி கோவப்படுற? நீங்க தானே சொன்ன இது சாதாரண ஆபரேஷன், முடிஞ்ச உடனே ஆத்துக்கு போயிடலான்னு சொன்னேளே. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் 10 நாள் இருக்கணும் போல தோன்றது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் முடிஞ்சு நீ பூர்ணமா குணமாற வரைக்கும் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கா. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், படுத்துக்கோ. நான் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர், என்னாச்சு? வைதேகி எப்படி இருக்கா? பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஷீ இஸ் ஃபைன் நவ். நான் போய் அவளை பார்க்கலாமா? இப்ப வேண்டாம். அவங்க ஆபரேஷன் முடிஞ்ச மயக்கத்துல இருந்து இன்னும் தெளியல. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. வைதேகி, நோக்கு இப்ப எப்படி இருக்கு? வலியெல்லாம் எதுவும் இல்ல, ஆனா உடம்புக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நீதான் உன் உடம்ப நன்னா பாத்துக்கணும். வேலைக்கு சாப்பிட்டு நன்னா ரெஸ்ட் எடுத்துட்டா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்கா. சங்கர ஜய ஜய சங்கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து பார்த்து வைதேகி, மெதுவா. செத்ததுல உட்காரடி, நான் போய் குடிக்க ஜலம் கொண்டு வரேன். கொஞ்சம் சாஞ்சிட்டு நல்ல வசதியா உட்காரு.
இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தது ஏதோ கூண்டல் அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி சரி, நீ நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போய் பேக் எல்லாம் உள்ள வச்சுட்டு வரேன். இதோ வரேன். என்ன வைதகி? சித்த இங்க வாங்க. என்னாச்சு? இங்க பாத்தீங்களா? என்னடி இது? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பெரியவாளுக்கு திராட்சை பழத்தை நெய்வேத்தியமா படைச்சிட்டு போனனே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்னாச்சு இப்போ? ஏன்னா நாம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவை மூடிட்டு தானே போனோம். போன மாசத்துல என்னால தினமும் பூஜை கூட பண்ண முடியல. ஆனா இப்ப பாருங்க, ஒரு திராட்சை பழம் கூட இல்ல. அப்படின்னா பெரியவா என்னோட நைவேத்தியத்தை ஏத்துண்டாருன்னு தானே அர்த்தம். பெரியவா என்ன மன்னிச்சிருங்கோ. பெரியவா மேல வச்சிருந்த ஆத்மார்த்தமான பக்திய நான் புரிஞ்சிக்காம ஏதோ பேசிட்டேன். நீ பெரியவா மேல வச்சிருந்த பக்திக்கு உண்மையிலேயே பலன் கிடைச்சிருத்து. பெரியவா இன்னும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே. சங்கர ஜய ஜய சங்கர.